अस्सलाम वालेकुम வெல்கம் பேக் டு மை சேனல் WN ரெசிபி. ஈத் vlog வந்து ஏற்கனவே போட்டுட்டேன். அதோட கண்டினியூவாக வர வீடியோ தான் இது. அதில் என்னென்ன வீடியோ மிஸ் ஆகிக்குதோ அதை வந்து இதோட சேர்த்திக்கிறேன். நாளாண்டிக்கு பெருநாள்னா இன்றைக்கி வந்து ஜெல்லி வந்து ஒவ்வொரு ஃப்ளேவராக செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து மரத்தண்ணியும் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்குகிற வேலைகள் இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு அப்படியே ஷாப்புகளுக்கு தான் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா இந்த மெஷினில் போட்டு ஐஸ்கிரீம் தரது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதையும் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்து ட்ரெஸ்ஸில் வச்ச கேக்கையுமே வந்து செஞ்சு வச்சுட்டேன் கையோட. அது 4 hours சரி ஊறணுமில்லையா, நைட்லேயே செஞ்சு வச்சுட்டேன் மார்னிங் வந்து சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து யோகட்டில் வந்து ஜப்பனீஸ் சீஸ் கேக் செய்யணும்னு சொல்லி அந்த ரெசிபியுமே வந்து செஞ்சுட்டேன் அதே கையோட. அதையுமே வந்து செஞ்சு ஃப்ரீசரில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டு நான் மரத்தோண்டி போட்டேன் கால் 2க்கும் இந்த கைக்கும் போட்டுட்டு தூங்குறதுக்கே வந்து விடிய 3 மணி ஆகிட்டு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப 5 மணிக்கு எழும்பினேன். குளிச்சுட்டு பள்ளிக்கு போகணும்னு அவசரமாக 5 மணிக்கு எழும்பி குளிச்சுட்டு உடுப்பெல்லாம் மாற்றிட்டு கட்டிலுக்குமே வந்து கட்டில் சீட்டை போட்டுட்டு சந்தன குச்சியெல்லாம் பற்ற வச்சுட்டு சாம்பிராணியெல்லாம் போட்டுட்டு பள்ளிக்குமே போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா காலையில் வந்து சாப்பிடவும் இல்லை. எங்களோட மாமி வந்து சமைச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டோம். நாங்கள் வந்து அங்கே போயிட்டேன். மாமி வீட்டில் தான் பால் சாப்பாடு சாப்பிட்டேன். ரைஸ் மாதிரி சோறு ஆக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இறைச்சி கறி, கோழிக்கறி, கேரட் சம்பல் செஞ்சுருந்தாங்க. அதையுமே வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து நாங்கள் ஒரு 3 மணி போல் எங்களோட வீட்டுக்கு வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து நாங்கள் வந்து பீச்சுக்கு தான் போயிட்டுருந்தோம். ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணாமல் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லி ஃபோன் எடுக்கவே இல்லை. வ்ளாக் போடணுன்றதுக்காண்டி இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். நல்லா ஜொலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 7-7:30 மணி போல் தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள்லேருந்து இப்போ கண்டினியூ ஆகுது வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தாத்தா தாச்சிமார் எல்லாரும் ஐட பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து இந்த சாப்பாடு வந்து சமைச்சு அன்றைக்கு பால் வந்து சாப்பிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து பீச்சுக்கு தான் போயிட்டுருந்தோம். மச்சிமார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் போயிட்டுருந்தோம். எப்போவுமே வந்து பெருநாள் டைமில் இந்த மாதிரி விசேஷமாக தான் இருக்கும் ஹஸ்பண்ட் ஊரில். எந்த ஊரையும் என் ஹஸ்பண்ட் ஊரையும் ஒப்பிடக்குள்ள எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் ஊர் தான் ரொம்பவே பிடிக்கும். எங்கே திரும்பினாலுமே இந்த ஏரியாவில் எல்லாருமே வந்து முஸ்லீம் ஆட்கள் தான். அதே எங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் ஆட்கள், தமிழ் ஆட்கள், சிவில் ஆட்கள் எல்லோரும் கலந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் காரணம் இல்லை, ஆனால் எனக்கு இந்த ஊர் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. நம்ம வந்து என்ன செலவு செஞ்சாலுமே வந்து காசுகளை சேமித்து நல்லா வாழக்கூடிய ஊர் தான் இது. எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் 1 கிலோ இறைச்சி வந்து 2500 வரும் எங்களோட ஊரில். இங்கே வந்து 1300, 1500 அந்த மாதிரி ப்ரைஸ் தான். நான் இப்போ என்ன செல்ல வரேன்னு சொன்னால் இந்த ஊர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை மட்டும்தான் கடைசி மட்டும் செல்லுவேன்னா. அதுக்கப்புறமா வந்து இதுலேயும் போவோம்னு இருந்தோம். கடைசியாக பார்த்தா சரியாக பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக சுற்றுது. அதுக்கப்புறம் வானம்னு சொல்லிட்டு போகலை. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ நாங்களும் அந்த வீடியோஸில் விழுந்துட்டோம்னு சொல்லிட்டு நான் போகவே இல்லை. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து குல்ஃபி கடைக்கு போயிட்டு குல்ஃபி, ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து பெருநாள் வந்து 3ஆவது நாள் தான் இந்த வீடியோ கண்டினியூ ஆகுது. நேற்று முந்தினத்து திண்டுதெல்லாம் எனக்கு சாப்பாடு நல்லா இல்லை, நீ வந்து நல்லா செஞ்சுதான்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டதால் அவளுக்கு ஸ்பெஷலாக பார்த்து நான் சமைச்சேன். பாஸ்மதி ரைஸில் வந்து மஞ்சள் சோறு மாதிரி ஆக்கி கத்திரிக்காய், கிழங்கு, போஞ்செல்லாம் பொரித்து அது வந்து ஒரு பால் கறி மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா மாசி சம்பல் கடையில் தான் எடுத்துக்கணும். இறைச்சியுமே வந்து நல்லா அவிச்சிட்டு அந்த தண்ணியில் தான் சோறு ஆக்கியிருக்கு, தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி. அதுக்கப்புறமா அவிச்ச இறைச்ச வந்து நான் அதுக்கும் கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு அதையும் நல்லா பொரிச்சிட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு சோஸெல்லாம் ஊற்றி அதையுமே வந்து ஒரு டெவல் மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பருப்பு கறியும் ஆக்கியிருந்தேன். பகல் வந்து பருப்பு கறி போட்டு சாப்பிட்றதுக்கு மறந்துட்டு அதுக்கப்புறமா நைட்டுக்கு தான் வந்து பருப்பு கறியெல்லாம் வச்சு நான் சாப்பிட்ருந்தேன். பெருநாள் 3ஆவது நாளுமே சாப்பிட்டு நாங்கள் திரும்பவும் பீச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிட்டுருந்தோம். பெருநாளைக்கு முதல் நாள், 2ஆவது நாள், 3ஆவது நாள் 3 நாளுமே வந்து பீச்சில் ஜனமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போகலை. அப்புறம் ஜனமாக என்னென்னு எங்களுக்கு தெரியா. நாங்கள் போயிட்டுருந்த 2ஆவது நாளும் பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியாண்ட காணோம். அவங்க ரொம்ப பார்த்துட்டு தான் இருந்தாங்களாம், திடீர்னு காணாமல் போயிட்டா. அதே மாதிரி நாங்கள் போன 3ஆவது நாளும் இன்னொரு புள்ளையோண்டையும் காணோம். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரும் வந்து உம்மோட மேலே தான் குறை சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அப்படி தோணலை. ஏன்னா சின்ன பிள்ளைகள் வந்து எப்போவுமே அப்படி தான் கண் முன்னு கீக்கிற மாதிரிக்கும் திடீரென்று மறைஞ்சிடுவாங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் செல்ஃப் வச்சு கேட்குறீங்க, ஒவ்வொரு பிள்ளைகள் வந்து உமா கூட இருக்குமே, ஒவ்வொரு பிள்ளைகள் விளையாட்டு பற்றி இல்லையா. அதுக்கு போகிறோம் வந்து எப்படியோ வந்து கண்டுபிடிச்சி பொடிய மரம்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. பெருநாள் 2ஆவது நாளும் 3ஆவது நாளும்
பெருநாள் அன்று வந்து என் ஹஸ்பண்டோட பீச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அடுத்த நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்மாரோட, அதே மாதிரி 3ஆவது நாளுமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்மார் மைனிமார்களோட தான் போயிட்டு வந்தேன். பெருநாள் 3ஆவது நாள் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து நைட்டுக்கு சாப்பிட்டு வரக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிழங்குல பொரிச்சு அந்த ஸ்டிக்கில் குத்திருக்குள்ளே அதுவுமே என் ஹஸ்பண்ட் எனக்கு வரக்குள்ளே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நானுமே வரக்குள்ளே அவங்களுக்கு கடலை, அதுக்கப்புறமா பருப்பு வடை அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். பரவாயில்ல, தனித்தனியாக 2 பேரும் போனாலும் அவங்களுக்குன்னு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுலேயும் ஒரு ஹாப்பி இல்லையா? மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ்னு எங்களோட ஈத் வந்து இப்படி தான் போச்சு. நிறைய பிஸியாக இருந்ததால் வீடியோ அப்லோட் பண்ணவும் கிடைச்சல. இதுக்கு போதையுமே வந்து ஈத் விலாக் வந்து போட்டுட்டேன். அதோட கண்டினியூவாக வர வீடியோ தான். இந்த வீடியோவும் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லைக் மட்டும் போட மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் என்ன சரி பிழைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையுமே வந்து திருத்திக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.